சார், 9ஆம் அதிபதியும், லக்னாதிபதியும் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தா, அந்த ஜாதகர் டாப் லெவல்ல போவாங்கன்னு சொல்றாங்களே! இது உண்மையா? வணக்கம். 9ஆம் அதிபதியும், லக்னாதிபதியும் ஒரு ஜாதகத்தில வலுத்து இருந்துச்சுன்னா, அந்த ஜாதகர் மிகவும் உன்னதமான நிலைக்கு போவாரு. பலரும் பார்த்து பாராட்டக்கூடிய நல்ல நிலைமைக்கு வருவாரு. இது உண்மையான கருத்து தான். இத பார்த்தீங்கன்னா, இதுக்கு உதாரணமா பல ஜாதகங்கள சொல்லிக்கிட்டே போலாம். நான் சுருக்கமா சொல்றதுக்காக நான் ஒரு ஜாதகத்த சொல்றேன். நடிகர் கமலஹாசன் ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா, அவர் கடக லக்னத்தில பொறந்திருக்காரு. கடக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு. அவரு கடகத்திலேயே உச்சம். அந்த கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடம் குருவின் வீட்ல போய் உட்கார்ந்திருப்பாரு. அந்த குருவும் சந்திரனும் அவர் ஜாதகத்தில பரிவர்த்தனை. அவர புகழோட உச்சிக்கே கொண்டு போணுச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம தெய்வமா வணங்கக்கூடிய ராமபிரான் ஜாதகத்தில, அவரும் கடக லக்னத்தில பொறந்திருக்காரு. கடக லக்னத்திலேயே பார்த்தீங்கன்னா, அவருக்கு குரு உச்சம். அந்த கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன் அதே இடத்துல ஆட்சி. குருவும் அந்த சந்திரனும் ஒரே இடத்துல இருக்காங்க. அவர் தெய்வமா போற்றி கும்பிடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு அந்த ஜாதகத்துல உள்ள கிரக நிலைகள் அவர கொண்டு போணுச்சு. இந்த அமைப்பு பல ஜாதகங்கள்ல இருக்கு. உங்களுக்கும் இது மாரி அமைப்புள்ள ஜாதகங்கள் கிடைச்சதுன்னா பாருங்க. நான் சொல்றது கரெக்ட்டா இருக்கும்.